ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இதுதான் காஞ்சிபுரமில் இருக்கிற கைலாசநாதர் கோயில். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு 100 ருபீஸ் கொடுத்தா ஆட்டோவில் வந்துடலாம் நம்ம. இது பழமையான கோயில். கிபி 700லேருந்து 728ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் ராஜசிம்மேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோயில் ஆகாயத்திலிருந்து விமானம் தரை இறங்கியது போல இருக்கும் என்று கூறுவதுண்டு. இந்த கோயில் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. அவர் மனைவியும் மகனும் இணைந்து இந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த வெளிப்பிரகார தோற்றம் ராணி ரங்கப்பதகை அவர் மனைவி கட்டியது. உள்பிரகாரம் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. இந்த கோயில் சிற்பங்கள் சாண்ட்ஸ்டோனினால் கட்டப்பட்டுள்ளது. சுண்ணாம்பு செங்கற்களால் இது கட்டப்பட்டதல்ல. இது குடைவரை கோயில். எல்லா இடத்திலும் சிங்கத்தின் தோற்றமும் யாழியின் தோற்றங்களும் நிறைந்துள்ளது. எல்லா இடத்திலும் சிவனின் உருவங்களே இடம்பெற்றுள்ளன. தட்சிணாமூர்த்தி சிலை, எல்லா இடத்திலும் சிவன் லிங்க வடிவில் நமக்கு காட்சி தருகிறார். இந்த கோயில் கட்டிடக்கலையில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. இது கோயிலின் வெளிப்பிரகார தோற்றம். இந்த கோயில் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது. ராஜசிம்மன் மகன் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது. இந்த கோயில் பிரதோஷத்தின் போது பூஜைகள் நடைபெறுகிறது. மற்ற நேரங்களில் இந்த கோயிலின் நடையை சாத்தி விடுகிறார்கள். இது அகஸ்தியர் சிலை. இது கோயிலின் உள்பிரகார தோற்றம். இந்த கோயில் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. உள்பிரகாரத்தில் கோயிலை சுற்றி சிறு சிறு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த இடத்தில் போய் ஒருவர் உட்கார்ந்து தியானம் செய்ய முடியும். மகிஷாசுரமர்த்தினி சிலை எவ்வளவு நேர்த்தியாக அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ஈசனே நிறைந்திருக்கிறார். இந்த யாழியின் கை ஒரு பக்கம்
இந்த பக்கம் வாருங்கள் என்று அழைப்பது போலவும் அந்த பக்கம் போங்கள் என்று கூறுவதும் போலவும் உள்ளது. நாம் சிறு வயதில் படித்த கதைதான் இது. சிவபெருமான் ராஜசிம்மன் கனவில் தோன்றி இந்த கோயிலின் குடமுழுக்கு விழாவை வேறொரு நாட்களில் நீ நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். நான் இதே நேரத்தில் இதே தேதியில் வேறொரு பக்தர் எனக்கு குடமுழுக்கு விழாவை நடத்துகிறார், அங்கு செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் மன்னன் கனவில் கூறுகிறார். மன்னன் வேறொரு நாட்களுக்கு இந்த கோயிலின் குடமுழுக்கு விழாவை தள்ளி வைக்கிறார். மறுநாள் மன்னன் ராஜசிம்மன் ஆச்சரியப்பட்டு யார் அந்த பக்தர், எங்கே கோயில் கட்டியிருக்கிறார் என்று வினவுகிறார். பூசலார் என்னும் பக்தர் மனதிலேயே சிவன் கோயில் கட்டுகிறார். அந்த கோயில் திருநின்ற ஊரில் உள்ளது. இருதலாளீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இது மன்னன் கட்டிய கோயில். இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு விழா வேறொரு நாளில் நடைபெறுகிறது. இவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக ராஜசிம்மன் கோயிலை கட்டினாலும் பூசலார் என்னும் பக்தர் விரும்பியதால் சிவபெருமான் அங்கே செல்கிறார். அந்த கோயில் சென்னை திருநின்ற ஊரில் உள்ளது. சிவன் அர்ஜுனருக்கு பாசுபதாஸ்திரம் அளிக்கும் முன் போரிடுவது போன்ற காட்சி. இந்த கோயிலில் கிளிகள் கத்துவது அழகாக இருந்தது. சிவபெருமான் உள்பிரகாரத்தில் லிங்க வடிவில் நமக்கு காட்சி தருகிறார். இது வெளிப்பிரகார தோற்றம். சிவபெருமான் உமையம்மையுடன் அமர்ந்திருக்கும் காட்சி. தட்சிணாமூர்த்தி ஜனகாதி முனிவருக்கு யோகம் போதித்த காட்சி. சிவபெருமான் பாதத்தை நாம் காண முடியும். இது லிங்கோத்பவர் காட்சி. சிவனின் அடியை காண விஷ்ணுவும் முடியை காணும் பிரம்மாவும் இணைந்த காட்சி. சாட்சிக்கு சந்திர சூரியர்கள் இருக்கிறார்கள். இந்த கோவிலின் சிலைகள் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே மாதிரி நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கோயிலின் சுவற்றில் கூட யானையின் உருவம்லாம் வடிவமைச்சிருக்காங்க. நந்தியின் சிலை ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை பிச்சாடன மூர்த்தி. காலில் செருப்பு அணிந்திருப்பார். பாம்பு தொங்குவது போல இருக்கும் இந்த சிலையில். பக்கத்தில் ரிஷிகளும் அவரது பத்தினியரும் இருப்பர். எவ்வளவு நேர்த்தியாக சிலையை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த காட்சி சந்தியா தாண்டவம் என்று பெயர். பக்கத்தில் விநாயக பெருமானும் இருக்கிறார். ஆறுமுகர் மயில் மீது அமர்ந்த காட்சி. இவர்தான் கங்காதர பெருமான்.
8 கரங்களுடன் வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை பூத கணங்களின் மீது வைத்து உள்ளார். ஈசன் தன் இடக்கையால் கங்கையின் வேகத்தை தாங்கும் காட்சி அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். அருகில் பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்கிறார்கள், பார்வதி தேவியும் இருக்கிறார்கள். இது சிவபெருமானின் ருத்துவ தாண்டவம். நந்தி பெருமான் அமர்ந்த நிலையில் நமக்கு காட்சியளிக்கிறார். தஞ்சை மன்னன் ராஜராஜ சோழன் இந்த கோயிலுக்கு விஜயம் செய்திருக்கிறார். இந்த கோயிலை பார்த்த பின்புதான் தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினார் என்று கூறுவதுண்டு. உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் இருந்தால் இந்த கோயிலுக்கு அழைத்து வாருங்கள். அவர்கள் இந்த கோயிலை விரும்பி காண்பார்கள். நம் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஈசன் உமையம்மையுடன் இருக்கும் காட்சி. யானையின் வடிவங்கள் கூட அழகாக செதுக்கி இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் இந்த யாழியின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் அந்த காலகட்டத்தில் கட்டிடக்கலையில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. இதுதான் சிவபெருமான் உள்பிரகார தோற்றம். இந்த கோயிலின் கோபுரம் மிகவும் பழமை வாய்ந்தது. ஈசன் உமையம்மையுடன் அமர்ந்திருக்கும் கோலம் இது. கிளிகள் கத்துவது அழகாக இருந்தது. அங்கே டிராஃபிக் சவுண்ட் அதிகமாக இருந்ததால என்னால் போட முடியல அந்த சவுண்டு. இது கோயிலின் வெளி தோற்றம். இங்கே பெரிய குளம் கூட உள்ளது. இந்த கோயில் மாலை நேரத்தில் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. நந்தி தேவரின் சிலை. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.